வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th சிறப்பு தமிழோட நேத்தையோட கண்டினியூஷன். நேத்தைக்கு வந்து 7.1ல கவிதை ஒரு பார்வை பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து நாட்டுப்புற பாடல்கள் பார்க்க போறோம். நாட்டுப்புற பாடல்கள் சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடியே நாட்டுப்புற பாடல்கள். அப்போ இது கூட ஒன் வேர்ட்ல கேட்க சான்ஸ் இருக்கு. என்ன கேட்கலாம்? சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி டேஷ்னு போட்டு கேட்பாங்க. நாட்டுப்புற பாடல்கள் இவை நாட்டுப்புறங்களில் வாழும் மக்களின் மக்கள் உழைக்கின்ற போது களைப்பு தோன்றாமல் இருப்பதற்காகவும் தம் வாழ்வில் பெறும் அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் பாடப்படுகின்றன. இப்பாடல்கள் மக்களது உணர்வுகளையும் மனப்பதிவுகளையும் எத்தகைய புனைவுகளுமின்றி இயல்பாக பதிவு செய்கின்றன. அப்போ இதுல வந்து 3 வகையான கேள்விகள் கேட்கலாம். ஒன்று வந்து சமுதாயத்தில் நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி டேஷ்னு போட்டு கேட்பான். கீழே ஆப்ஷன் வைப்பான். நாட்டுப்புற பாடல்கள், தனிப்பாடல்கள், சங்க பாடல்கள், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைப்பாங்க. அப்போ நீங்கள் நாட்டுப்புற பாடல்கள்ன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா, நாட்டுப்புறங்களில் வாழும் மக்கள் உழைக்கின்ற போது களைப்பு, நமக்கு அது தெரிஞ்ச விஷயம்தான் நாட்டுப்புற பாடல். அதுக்கப்புறம் மக்களது உணர்வுகளையும் மனப்பதிவுகளையும் எத்தகைய புனைவுகளுமின்றி இயல்பாக பதிவு செய்வது தான் என்னது? இயல்பான பதிவு தான் என்னது? நாட்டுப்புற பாடல்கள். இப்பாடல்கள் காலத்தால் முந்தியவை என்றாலும் இன்றும் நம் மக்கள் வாழ்க்கையில் மண்ணின் மனம் மாறாமல் இசைத்தன்மையோடு ஒலித்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நாடோடி பாடல், பாமரப் பாடல், மரபுவழிப் பாடல், ஏட்டில் எழுதா கவிதை, மக்கள் பாடல், பரம்பரை பாடல், நாட்டார் பாடல் என்று பல்வேறு பெயர்களில் மக்கள் அழைக்கின்றனர். அப்போ இந்த பாடல் நேம் எல்லாமே கொடுத்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடு அந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாடோடி பாடல், பாமரப் பாடல், மரபு வழிப் பாடல், ஏட்டில் எழுதா கவிதை, மக்கள் பாடல், பரம்பரை பாடல், நாட்டார் பாடல். மக்கள் வாழ்வோடு பின்னி பிணைந்த நாட்டுப்புற பாடல்கள் தாலாட்டு பாடலாக, தெம்மாங்கு பாடலாக, விளையாட்டு பாடலாக, கும்மி பாடலாக, ஒப்பாரி பாடலாக, தொழிற் பாடலாக, வழிபாட்டு பாடலாக பல்வேறு வடிவங்களில் 8 திக்கும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. அதாவது நாட்டுப்புற பாடல்கள் என்னென்ன வடிவங்கள்ல எல்லாம் ஒலிக்கின்றன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வில்லிசை, பொம்மலாட்டம், தெருக்கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி ஆட்டம் ஆகிய நாட்டுப்புற கலை வடிவங்களில் நாட்டுப்புற பாடல்கள் தன் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. அப்போ வில்லிசை, பொம்மலாட்டம், தெருக்கூத்து, ஒயிலாட்டம், கும்மியாட்டம் இது எல்லாமே என்னதுன்னா நாட்டுப்புற கலைகள். விறகொடிக்கும் பெண், இதுல வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்திருக்காங்க. வேகாத வெயிலுக்குள்ளே ஏ தில்லேலோ 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 விறகொடிக்க போற பெண்ணே, காலனுக்கு பொசுக்கலையே, கத்தாழ முள்ளு குத்தலையோ, காலனுக்கு பொசுக்கலையோ, கத்தாழ முள்ளு குத்தலையோ, கால பொசுக்கினாலும் கத்தாழ முள்ளு குத்தினாலும் கால கொடுமையாலே கஷ்டப்பட்ட காலமாச்சு. கஷ்டப்பட்டு பாடுபட்டு கழுத்தொடிய சுமக்கும் பெண்ணே, எங்கே போய் விறகொடிச்சி விறகொடிச்சு என்ன செய்ய போற பெண்ணே, காட்டுக்குள்ளே விறகொடிச்சு வீட்டுக்கு சுமந்து வந்து ரூ. வர வித்து கஞ்சி கண்டு குடிக்கணுமே. இது ஒரு நாட்டுப்புற பாடல்கள். ஒரு பெண் வந்து விறகு சுமந்து வரதை பத்தி ஒரு நாட்டுப்புற பாடல்கள் கொடுத்திருக்காங்க. நாட்டுப்புற பாடல்கள் உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல்கள். உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல்கள் எதுன்னு கேட்டானா என்னது? நாட்டுப்புற பாடல்கள். அவற்றில் இயல்பான சொல் வளமும் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நிறைந்திருக்கும். அத்தகு பாடல்களுள் ஒன்று இது. தாய் இழந்த மகள் பாடுவது. பூமியிலே விட்டாலே என் பொற்பாதம் நோகுமென்பாய், தரையிலே விட்டாலே என் தங்கக்கால் நோகுமென்பாய், மார்மேலே தொட்டி கட்டி எனக்கு மடிமேல் நடைப்பழக்கி, தோள் மேலே தொட்டி கட்டி எனக்கு துடைமேல் நடைப்பழக்கி, நெய்யூட்டி வளர்த்த உன் நேசத்தை நான் மறவேன், பாலூட்டி வளர்த்த உன் பாசத்தை நான் மறவேன், கள்ள நிழலாச்சே இனி எங்கு கண்டவர்கள் தாயாச்சே, வேலி நிழலாச்சே இனி எனக்கு வேண்டியவர்கள் தாயாச்சே, குடத்தோட தண்ணீர் எனக்கு குளிரத்தான் வளர்த்தாலும் தாய் வளர்த்த தண்ணீர் போல் தாகந்தனியாதனே. இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். அதுக்கப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் தான் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நம்ம பார்க்கலாம்.
இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இயரும் நம்ம படிக்கணும். யாரு எந்த நூலுக்கு யாருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் படிக்கணும். 1968 வெள்ளைப்பறவை ஆ சீனிவாச ராகவன். சீனி என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். அப்ப வெள்ளைப்பறவை சீனிவாச ராகவன் நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போன்னா 68, 1 கிலோ சீனி 68 ரூபாய், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1968 68 வெள்ளைப்பறவை ஆ சீனிவாச ராகவன். அதே இது 10 வருஷம் தாண்டி 1978 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் யாரு? வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன். அதுக்கப்புறம் 1982 மணிக்கொடி காலம் PS ராமையா. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் போற கவிதை ஒரு பார்வையில. மணிக்கொடி காலம், கசட தபர காலம், எழுத்து காலம், மணிமுடி காலம், எழுத்து காலம், கசட தபர காலம், வானம்பாடி காலம், இதெல்லாம் படிச்சிருப்போம். அதுல மணிமுடி காலம், மணிக்கொடி காலம் வந்து யாரோடதுன்னா PS ராமையா. 1982 மணிக்கொடி காலம் PS ராமையா. அதுக்கப்புறம் 1999 ஆலாபனே அப்துல் ரகுமான். இது வந்து நம்ம வேற சின்ன கிளாஸ்லயுமே படிச்சிருப்போம். 1999 ஆலாபனே அப்துல் ரகுமான். 2002 வந்து ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு 2 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். ஒன்று வந்து 2002 ஒரு கிராமத்து நதி என்பதற்காக, இன்னொரு அவரோட மொழிபெயர்ப்பு நூலுக்காக ஒரு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் 2004 வந்து வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன். 2004 வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன். 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. அதாவது நம்ம வந்து தாத்தா வீட்டுக்கு போவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. எப்போ? 2006. 2009 கையொப்பம் புவியரசு. ஒரு ஆள் வந்து அரசு பண்ணணும்னா கண்டிப்பா சைன் போடணும். கையொப்பம். ஒரு ஆள் அரசு பண்ணணும், அதாவது நம்ம புவியில வந்து ஒரு ஆள் அரசு பண்ணணும்னா கையொப்பம் போடணும். அதான் கையொப்பம் புவியரசு. 2009. 2017 காந்தல் நாட்கள் இன்குலாப். 2017 காந்தல் நாட்கள் இன்குலாப். ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். 1968 வெள்ளைப்பறவை ஆ சீனிவாச ராகவன். 1978 புதுக்கவிதையின் வளர்ச்சியும் தோற்றமும் வள்ளிக்கண்ணன். 1982 மணிக்கொடி காலம் PS ராமையா. 1999 ஆலாபனே அப்துல் ரகுமான். 2002 சிற்பி பாலசுப்ரமணியமோட ஒரு கிராமத்து நதி. 2004 வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன். 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. 2017 காந்தல் நாட்களின் குலாப். அதுக்கு முன்னாடி 2009 கையொப்பம் புவியரசு. 2009 கையொப்பம் புவியரசு. 2017 காந்தல் நாட்கள் இன்குலாப். நான் சொல்லும் போதே படிச்சிருங்க. நான் படிக்கிறது தான் நான் அப்படியே எடுத்து போடுறேன். இதோட நாட்டுப்புற பாடல்கள் முடிஞ்சு. ஒரு வாட்டி நாட்டுப்புற பாடல்களோட ஒரு வாட்டி என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குன்னு ஒரு வாட்டி கூட பார்த்துட்டு வந்துடலாம். நாட்டுப்புற பாடல்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருந்தது? சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் கால கண்ணாடி என்னது? நாட்டுப்புற பாடல்கள். மக்களது உணர்வுகளையும் மனப்பதிவுகளையும் எத்தகைய புனைவுகளும் இன்றி இயல்பாக பதிவு செய்வது? நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற கலைகள் என்னென்ன இருக்கு? வில்லிசை, பொம்மலாட்டம், தெருக்கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம். நாட்டுப்புற பாடல்களுக்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு? நாடோடி பாடல், பாமர பாடல், மரபு வழி பாடல், ஏட்டில் எழுதா கவிதை, மக்கள் பாடல், பரம்பரை பாடல், நாட்டார் பாடல். இந்த மாதிரி எல்லாம் நாட்டுப்புற பாடல்கள் வந்து சொல்றாங்க. உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல் நாட்டுப்புற பாடல். அதுக்கப்புறம் இந்த சாகித்ய அகாதமி விருதுகள். 1968 வெள்ளைப்பறவை ஆ சீனிவாச ராகவன். 1978 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன். 1982 மணிக்கொடி காலம் PS ராமையா. 1999 ஆலாபனே அப்துல் ரகுமான். 2002 ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம். 2004 வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன். 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. 2009 கையொப்பம் புவியரசு. 2017 காந்தல் நாட்கள் இன்குலாப். நெக்ஸ்ட் வந்து தனிப்பாடல்கள். தமிழில் தனிப்பாடல்களின் வரலாறு தனித்துவமானது. சங்க கால பாடல்களை திரட்டி தொகுத்தது போல இன்று வரையிலும் புதிய தடங்களில் பல திரட்டுகள் வெளிவருகின்றன. தனித்தனி புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட பாடல்களை தனிப்பாடல் என்கிறோம். தனி அந்த வார்த்தையிலே வந்துடுது. தனித்தனி புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட பாடல்கள் தான் தனிப்பாடல்கள். என்ன பார்த்தோம்? தமிழ்ல வந்து தனிப்பாடல்களோட வரலாறு தனித்துவம். அந்த தனின்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. சங்ககால பாடல்களை திரட்டி தொகுத்தது போல இன்று வரையிலும் புதிய தடங்களில் பல திரட்டுகள் வெளிவருகின்றன.
அதுக்கப்புறம் தனித்தனி புலவர்கள் பல்வேறு, ஒரே பீரியட் கிடையாது, பல்வேறு காலகட்டங்களில் எழுதின அந்த பாடல்கள் தான் தனிப்பாடல்கள். புலவர்கள் தம் உள்ள கருத்தை எவ்வித கட்டுப்பாட்டிற்கும் உட்படாமல் விருப்பம் போல எழுதிய பாடல்கள் இவை. அப்போ எந்த கட்டுப்பாட்டுக்கும் உட்படாம விருப்பம் போல எழுதிய பாடல்கள் என்னது? தனிப்பாடல்கள். நம்ம டக்குன்னு மக்களோட விருப்பத்திற்கு அப்படியே எழுதுறதுன்னா நாட்டுப்புற பாடல்களுக்கு போயிடுவோம். ஆனா ஆப்ஷன் பார்க்கும்போது நீங்க இது படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால கரெக்டா போட முடியும். புலவர்கள் தம் உள்ள கருத்தை எவ்வித கட்டுப்பாட்டுக்கும் உட்படாமல் விருப்பம் போல எழுதிய பாடல்கள் தான் எனது தனிப்பாடல்கள். இவற்றை தமிழ் அறிஞர்களும் சுவைஞர்களும் பெரிதும் முயன்று தேடி தனிப்பாடல்கள் என்ற தலைப்பில் தொகுத்திருக்கின்றனர். புலவர்கள் அவங்களோட வெவ்வேறு காலகட்டத்துல ஒரு பாடல் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடலை எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதை எல்லாத்தையுமே பிற்காலத்துல தமிழ் அறிஞர்கள், சுவைஞர், அதாவது கவிஞர்கள் எல்லாருமே தேடி தொகுத்து தனிப்பாடல்கள்னு வெளியிட்டிருப்பாங்க. இப்பாடல்கள் பலவித உணர்ச்சிகள், ஓசை, விளையாட்டு, சொல் விளையாட்டு, விடுகதை என அத்துணை சுவைகளும் நயங்களும் காண கிடக்கின்றன. தனிப்பாடலில் சொல் விளையாட்டு. முற்பாதி போய்விட்டால் இருட்டேயாகும், முன்னெழுத்தில்லாவிட்டால் பெண்ணேயாகும், பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லாம், பிற்பாதியுடன் முன்னெழுத்தும் இருந்தால் மேகம், சொற்பாக கடைத்தலைசின் மிருகத்தீனி, தொடர் இரண்டாம் எழுத்து மாதத்தில் ஒன்றாம், பொற்பார்த்தின் புயமுத்து சாமி மன்னா, புகழுவாய் இக்கதையின் புதையல் கண்டே. இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும். புதையல், புதையல் தான் இதோட ஆன்சர். இதுல முற்பாதி போய்விட்டால் அல், லாஸ்ட்ல அல் வரும். அல்லுன்னா என்னது? இரவு. முன்னெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணே ஆகும். பூ போயிட்டானா தையல் என்பது பெண். பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லாம். புதை, புதை என்பது ஒரு ஏவல் சொல். இப்படி ஒரு அழகான ஒரு வார்த்தையை வச்சு ஒரு சொல் விளையாட்டு எழுதியவர் யாருன்னா அழகிய சொக்கநாதர். இந்த சொக்கநாதர் இது இவரோட அழகிய சொக்கநாதரை பத்தி ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அழகிய சொக்கநாதர், அதாவது இவர் திருநெல்வேலி மாவட்டத்துல தச்சநல்லூர்ன்ற கிராமத்துல பிறந்திருப்பாரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அழகிய சொக்கநாதர் தச்சநல்லூர். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அழகிய சொக்கநாதர், சொக்கா தைக்கலாம், தான் தச்சநல்லூர் மாவட்டத்தை சார்ந்த அழகிய சொக்கநாதர் ஸ்லேடை பாடுவதில் வல்லவர். இவர் என்னது? ஸ்லேடை பாடுவதில் வல்லவர். இவர் பாடிய தனிப்பாடல்கள் 25க்கும் மேற்பட்டவை. இது ஒரு ஆசிரியரை பற்றி 2-3 குறிப்பு கொடுத்துட்டு சரியான கூற்றை தேர்ந்தெடு, அதுல கேட்கலாம். இவர் பாடிய தனிப்பாடல்கள் எவ்வளவு? 25க்கும் மேற்பட்டவை. முத்துசாமி என்பார் இவரை ஆதரித்தவர் ஆவார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அழகிய சொக்கநாதரை ஆதரித்தவர் யார்? முத்துசாமி. முத்துசாமி என்பார் இவரை ஆதரித்தவர் ஆவர். இவர் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். காந்திமதி அம்மை மீது பிள்ளை தமிழ் மாலை, அந்தாதி போன்றவற்றை பாடியுள்ளார். இப்ப நம்ம அழகிய சொக்கநாதரை பத்தி படிக்கிறோம். என்னது? திருநெல்வேலியில தச்சநல்லூர்ல பிறந்திருப்பாரு. ஸ்லேடை பாடுவதில் வல்லவர். 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் எழுதியுள்ளார். அழகிய சொக்கநாதரை ஆதரித்தவர் முத்துசாமி. அழகிய சொக்கநாதர் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். காந்திமதி அம்மை மீது பிள்ளை தமிழ் மாலை, அந்தாதி போன்றவற்றை பாடியுள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம அந்த விடுகதை பார்த்ததோட பொருள் கொடுத்திருக்காங்க. முத்துசாமி வள்ளலே, இக்கதையின் உட்பொருளை ஆராய்ந்து சொல்லுக. ஒரு சொல்லில் முற்பாதியை நீக்கிவிட்டால் இருப்பது அல் என்னும் சொல். அதற்கு இருள் என்று பொருள். அப்ப அல் என்பதற்கு மீனிங் என்னது? நம்ம இரவுன்னு ஆல்ரெடி படிச்சிருப்போம். இருள்னாலும் கரெக்ட் தான். அச்சொல்லின் முதலெழுத்தாகிய பூ என்பதை நீக்கிவிட்டால் தையல். தையல் என்பதன் பொருள் பெண். தையல் என்பதன் பொருள் பெண். அச்சொல்லின் பிற்பாதியை நீக்கிவிட்டால் புதை. புதை என்பது ஏவல் சொல். புதை என்பது ஏவல் சொல். அச்சொல்லின் பிற்பாதி எழுத்துடன் முன்னெழுத்தாகிய பூ சேர்ந்தால் மேகம் என பொருள்படும். அதாவது புயல். புயல் என்பதற்கு என்ன மீனிங்? மேகம். கீழ்கண்டவற்றில் மேகம் என்னும் பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்பான். அப்ப புயல் இருந்துச்சுன்னா புயல் சரியான ஆன்சர். அந்த சொல்லின் முதல் எழுத்தாகிய பூவையும் கடை எழுத்தாகிய இல்லையும் சேர்த்தால் விலங்குகள் தின்னும் புல். அச்சொல்லின் இரண்டாம் எழுத்தாகிய தை மாதத்தில் ஒன்றாகும். புதையல் என்ற சொல்லை பலவாறு பிரித்து அரிய பொருள் விளங்குமாறு சொல் விளையாட்டில் ஈடுபடும் புலவர் தமிழ் சொல்வளத்தின் மாண்பினை புலப்படுத்துகிறார். இங்க அப்போ நம்ம ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது புதையல்ன்ற ஒரு சொல் விளையாட்டை வச்சு அழகிய சொக்கநாதர் அழகா தனிப்பாடல் எழுதியிருக்காரு. அதுல அழகிய சொக்கநாதரோட இந்த ஆசிரியர் குறிப்பு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
தனிப்பாடலில் விடுகதை. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அழகிய சொக்கநாதர் பார்த்தோம். இப்ப சுந்தர கவிராயர் வந்து ஒரு அழகான தனிப்பாடல் விடுகதை எழுதியிருக்காரு. 10 கால் 3 தலை பார்க்கும் கண் 6 முகம் இத்தரையில் 6 வாய் ஈரிரண்டாம் இத்தனையும் ஓரிடத்தில் கண்டேன் உகந்தேன் களி கூர்ந்தேன் பாரிடத்தில் கண்டே பகர். இது வந்து பொருள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர். இவருமே 18ஆம் நூற்றாண்டோட லாஸ்ட். அவர் வந்து பிற்பாகுதியில் அழகிய சொக்கநாதர் வந்து 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் வாழ்ந்தவர்னு பார்த்தோம். உழவு தொழிலின் உயர்வை நன்குணர்ந்தவர் யாரு? உழவு தொழிலின் உயர்வை நன்குணர்ந்தவர் யார்? சுந்தர கவிராயர். எட்டயபுரம், அருணாச்சலத்துறை, தையூர் முத்து முதலானோர் இப்புலவரை ஆதரித்தனர். இப்ப இது கேட்கலாம். கீழ்கண்டவற்றுள் சுந்தர கவிராயரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யாரு? எட்டயபுரம் அருணாச்சலத்துறை, தையூர் முத்து. அழகிய சொக்கநாதரை ஆதரித்தவர் யாரு? முத்துசாமி. சுந்தர கவிராயரை ஆதரித்தவர் எட்டயபுரம் அருணாச்சலத்துறை, தையூர் முத்து. இந்த விடுகதையோட பொருள்: இவ்வுலகிலும் 10 காலும் 3 தலையும் பார்க்கும் கண் 6 முகம் 6 வாய் 4 இவ்வுலகில் 10 காலும் 3 தலையும் பார்க்கும் கண் 6 முகம் 6 வாய் 4 ஆகிய இத்தனையும் உடைய ஒன்றை ஓரிடத்திலேயே பார்த்தேன். அதன் மீது விருப்பம் கொண்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். இவ்வுலகில் இந்த புதுமையை கண்டு என்னவென்று கூறுவாய். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு காளையை ஏரில் பூட்டி செல்லும் போது இரு காளையின் கால் 8 ஓட்டும் மனிதன் கால் 2 ஆக 10 காலும், காளையின் தலை 2 மனிதன் தலை 1 ஆக 3 தலையும், இரு காளையின் கண்கள் 4 ஏர் ஓட்டுபவன் முகத்திலுள்ள இரு கண்களும் சேர்ந்து 6 கண்களும், காளை மனிதன் முகங்களோடு கொள்ளுமுகம் 3 சேர்ந்து முகம் 6 காளைகள் மனிதன் ஆகியோரின் 3 வாயோடு நளிவாய் 1 சேர்ந்து வாய் 4வது காண்க. இதுல வந்து உழவு தொழிலை சிறப்பித்து ஒரு விடுகதை சுந்தர கவிராயர் எழுதியிருக்காரு. நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. சுந்தர கவிராயர் அவர் வந்து உழவு தொழிலின் என்ன சொல்லியிருந்தாங்க அவரை பத்தி? 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர், உழவு தொழில் உயர்வை நன்கு உணர்ந்தவர், எட்டயபுரம் அருணாச்சலத்துறை, தையூர் முத்து முதலானோர் இவரை ஆதரித்துள்ளனர். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுல வந்து நம்ம அழகிய சொக்கநாதரோட ஆசிரியர் குறிப்பு, சுந்தர கவிராயரோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம். இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து சித்தர் பாடல்கள் ரொம்ப 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 முக்கியம். இந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல வந்து 2024ல நடந்ததுல வந்து இந்த சித்தர் பாடல்கள் இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால ரொம்ப 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 முக்கியம். சித்து என்ற சொல் அறிவு என்னும் பொருளை குறிக்கும். சித்து என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? அறிவு. சித்தர் என்னும் சொல் அறிவுடையோர் என்னும் சொல்லை குறிக்கும். இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நல்லா பார்த்துக்கோங்க. சித்துன்னா அறிவு, சித்தர்னா அறிவுடையோர். சித்தர் இலக்கியம், சடங்குகள், சம்பிரதாயங்கள், சமூக ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றிற்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்தது. அதே சமயம் மெய்யியல் அனுபவங்களையும் முன்வைத்தவர்கள் சித்தர்கள். மெய்யியல் அனுபவங்களை வந்து முன்வைத்தவர்கள் யாரு? சித்தர்கள். மெய்யியல் அனுபவங்களை முன்வைத்தவர்கள் யாரு? சித்தர்கள். உருவ வழிபாடுகளை எதிர்த்துள்ளனர். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? உருவ வழிபாடுகளை எதிர்த்துள்ளனர். சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளையும் எதிர்த்துள்ளனர். வானவியல், யோகாசனம், வர்மம், பஞ்சபட்சி, சாஸ்திரம் போன்ற துறைகளில் ஆற்றல் பெற்றிருந்தனர். என்னென்ன துறைகள்? வானவியல், யோகாசனம், வர்மம், பஞ்சபட்சி போன்ற துறை, சாஸ்திரம், பஞ்சபட்சி சாஸ்திரம் போன்ற துறைகளிலும் ஆற்றல் பெற்றிருந்தனர். பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி சித்தர்களின் கொடையாகும். அப்ப சித்தர்களின் கொடை எது? பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி. சித்தர்கள் தமது கண்டுபிடிப்புகளையும் ஆற்றல்களையும் மக்களின் நன்மைக்கே பெரும்பாலும் பயன்படுத்தினர். சித்தர்கள் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயம் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஆற்றல்கள் எல்லாத்தையுமே யாருக்காக தான்? மக்களோட நன்மைக்கு தான் பயன்படுத்தினாங்க. இவர்கள் தம் பாடல்களின் வழி சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தனர். இப்ப கூற்று கொடுத்து இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால கெஸ் பண்ண முடியும். சமூகத்தில் நிலவிய பழக்க வழக்கங்களை எதிர்த்தவர்கள் யாரு? சித்தர்கள். சித்தர்கள் பெரிதும் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை கூறி மனத்தையும் உடலையும் யோக பயிற்சியினால் ஒருமுகப்படுத்தலாம் எனும் தத்துவத்தை தந்துள்ளனர். சித்தர்கள் மருத்துவத்தில் சித்த மருத்துவம் என்ற தனிப்பிரிவு தோன்றும்படி பல்வேறு நோய்களையும் அவை தீர்க்கும் மருந்துகளையும் கண்டறிந்தனர். அதுக்கப்புறம் வந்து இந்த பாடல்கள் ரொம்ப முக்கியம். இடைக்காட்டு சித்தர் பாடல்: கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரே.
பாலிற் சுவை போலும் பழத்தில் மது போலும் நூலிற் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இடைக்காட்டு சித்தர் ரொம்ப 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 முக்கியமானது. இடைக்காட்டு சித்தர் பாடல்கள் என்னது? கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரே. இந்த போற்றீரேன்ற வார்த்தை வருது, அதை ஒன்று ஞாபகம் வச்சிருக்கலாம். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, போலும் போலும் போலும்ன்ற வார்த்தை கம்பேர் பண்ணியே பாடியிருக்காங்க. கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரே. பாலிற் சுவை போலும் பழத்தில் மது போலும் நூலிற் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இடைக்காட்டு சித்தர். இவரோட ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இடைக்காடு என்னும் ஊரில் பிறந்ததால் இவர் இடைக்காட்டு சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? இடைக்காடு. இவர் போகர் என்ற சித்தரின் சீடர். அப்ப கேட்கலாம், போகர் என்ற சித்தரின் சீடர் யார்? இடைக்காட்டு சித்தர். இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 என்பது இவருடைய நூல். அதாவது இடைக்காடர், அவரோட பெயர் அதிலே வந்துருது. இடைக்காடர் ஞான சூத்திரம் 70, அதாவது ஞான சூத்திரம் 70 கூட போட்டு கேட்பாங்க. எழுதினது யாரு? இடைக்காட்டு சித்தர். மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்மை எய்தும் வழியினை இவர் பாடியுள்ளார். அப்போ மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலை எய்தும் வழியினை பாடியவர் யார்? இடைக்காட்டு சித்தர். ரொம்ப 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 முக்கியம். பாட்டு ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. யாரோட இதுன்னு கேட்டிருந்தாங்க? இடைக்காட்டு சித்தர். இடைக்காடு என்ற ஊரில் பிறந்ததனால் இவர் இடைக்காட்டு சித்தர் என்று அழைக்கப்பட்டார். இவர் போகர் என்ற சித்தரின் சீடர். இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 என்பது இவருடைய நூல். மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினையும் இவர் பாடியுள்ளார். மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினையும் இவர் பாடியுள்ளார். இதோட பொருள் பார்க்கலாம். நம் கண்ணில் இருக்கும் கருமணி போன்றவனை, நாம் கருதுகின்ற மாபெரும் ஒளியை போன்றவனை, விண்ணில் விளங்கும் சுடர் போன்றவனை, திருவிளக்கின் ஒளியாய் திகழ்பவனை எந்நாளும் போற்றுவீராக. பாலில் மறைந்துள்ள சுவை போலவும் பழத்தில் மறைந்துள்ள இனிமை போலவும் நூல்களில் மறைந்துள்ள நுட்பமான கருத்துக்கள் போலவும் உலக பொருட்களில் எல்லாவற்றிலும் நுட்பமாய் மறைந்திருக்கும் இறைவனை போற்றுவீராக. எள்ளின் உள்ளிருக்கும் எண்ணெயைப் போல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை உள்ளத்தில் இருத்தி உணர்வுடன் போற்றுவீராக. அந்த பாடலோட பொருள் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் குதம்பை சித்தர் பாடல். வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய். பட்டயம் ஏதுக்கடி. மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதம்பாய். கற்பங்கள் ஏதுக்கடி. முத்தமிழ் கற்று முயங்கும் மெய் ஞானிக்கு சத்தங்கள் ஏதுக்கடி குதம்பாய். சத்தங்கள் ஏதுக்கடி. அந்த பாடல் வரியிலே குதம்பாய் குதம்பாய்ன்னு வந்திருக்கு. இது யாரோடதுன்னா குதம்பை சித்தர். இந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க. வெட்ட வெளி தன்னை மெய்யோடு இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய். நம்ம வெட்ட வெளினாலே கடுவெளி சித்தருக்கு போயிரும். ஆனா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, குதம்பை சித்தர். வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய். பட்டயம் ஏதுக்கடி யாரோடது? குதம்பை சித்தர். குதம்பை சித்தரோட ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இவருடைய பாடல்கள் குதம்பாய் என்னும் மகடு முன்னிலை வருவதால் இவர் குதம்பை சித்தர். இவரோட பாட்டுல எல்லாமே இவர் குதம்பாய் குதம்பாய் அப்படின்ற மகடு முன்னிலை வாரதுனால இவர் குதம்பை சித்தர். இவர் பாடல்களில் சித்தர்களின் இயல்புகள் பேசப்படுகின்றன. நம்ம இடைக்காட்டு சித்தர்ல என்ன பார்த்தோம்? மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினை. அதாவது மெய்ப்பொருளோட தன்மை பேரின்ப நிலை, நம்ம இறைநிலை அடைகிறது, பேரின்ப நிலை எய்தும் வழி. இது ரெண்டுமே இடைக்காட்டு சித்தர். இதே நேரம் சித்தர்களோட இயல்புகள் யாரோடதுல? குதம்பை சித்தர் பாடியிருக்காரு. பொருள் குதம்பாய் உலகம் நிலையற்றது. அந்த பாடலோட பொருளை வச்சுதான் இந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. உலகம் நிலையற்றது யாரு பாடினது அப்படின்னு. குதம்பாய் உலகம் நிலையற்றது, வெட்ட வெளியாகிய உலக இயக்கமே நிலையானது என்ற கொள்கையுடைய சான்றாண்மை உடையோருக்கு அதற்கான உரிமை ஆவணம் எதற்கு? மெய்ப்பொருளை கண்டுணர்ந்த மெய் ஞானியர்க்கு புற உடலுக்கு வலிமை தரும் காய கற்ப மருந்துகள் எதற்கு? 3 தமிழையும் கற்று மெய்ப்பொருளோடு இணைத்து விட்ட மெய் ஞானியாகிய சித்தர்களுக்கு சத்தமிட்டு பாடும் வெற்று கூப்பாடுகள் எதற்கு? அப்ப இது கேட்கலாம். 3 தமிழையும் கற்று மெய்ப்பொருளோடு இணைத்து விட்ட மெய் ஞானிகள் யாரு? சித்தர்கள். இது யாரு பாடுனது? குதம்பை சித்தர். இதோட சித்தர்களை முடிஞ்ச 2 சித்தர் தான் பார்த்தோம். இடைக்காட்டு சித்தர், குதம்பை சித்தர். நெக்ஸ்ட் சிற்றிலக்கியங்கள்.
சிற்றிலக்கிய வரையறை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பேரிலக்கியங்கள் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ஐ உணர்த்துவதாக எழுந்தன. இவற்றுள் ஒன்றோ பலவோ குறைந்து வரும் தன்மையில் அமைந்த இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள். அதாவது நம்ம பேரிலக்கியங்கள் பார்த்திருப்போம். பேரிலக்கியங்கள்ல அறம், பொருள், இன்பம், வீடுன்ற 4 புருஷார்த்தங்கள் 4 இதை சொல்லியிருப்பாங்க. அதுல ஒன்றோ இல்லைன்னா பலவோ குறைஞ்சு வந்துச்சுன்னா அது சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியங்கள் தொல்காப்பியம் கூறும் விருந்து என்னும் வனப்பினுள் அடங்கும். வனப்புன்னா என்னது? அழகு. சிற்றிலக்கியங்கள் எதுல வரும்? தொல்காப்பியர் கூறும் விருந்து. இதுல பள்ளு பார்த்திருப்போம். தொல்காப்பியம் கூறும் புலன் என்னும் பள்ளு வகையை சார்ந்தது. சிற்றிலக்கியங்கள் தொல்காப்பியம் கூறும் விருந்து என்னும் வனப்புள் அடங்கும். 96 வகை சிற்றிலக்கியங்கள் நமக்கு தெரியும். அதுல என்னென்ன வருது? தூது, உலா, பரணி, குறவஞ்சி, பள்ளு, அந்தாதி, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், சதகம் இதெல்லாமே வருது. இதெல்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம். இதெல்லாமே சிற்றிலக்கிய வகைகள்ல கொஞ்சம். சிற்றிலக்கியங்கள் காலத்தை குறிப்பிட்ட வரையறைக்குள் அடக்கிவிட இயலாது. சங்கம் முதல் இன்று வரை பெரிதும் சிறிதுமாக இவ்வகை இலக்கியங்கள் தொடர்ந்து எழுதப்பட்டு வருகின்றன. இவை வட்டார சார்புடையவை. பல்லவர் காலத்தில் பக்தி இலக்கியங்கள் செழித்தோங்கியதை போல நாயக்கர் காலத்தில் சிற்றிலக்கியங்கள் செழித்தன. முக்கியமானது. பல்லவர் காலத்துல என்னது? பக்தி இலக்கியங்கள் பாப்பா. நாயக்கர் காலத்துல என்னது? சிற்றிலக்கியங்கள். பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியங்கள், நாயக்கர் காலத்தில் சிற்றிலக்கியங்கள். ஆசியா உம்மா பாடல்கள் சூஃபித்துவம் மெய்ஞான தேடலையும் மறைப்பொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதே சூஃபித்துவம். சூஃபித்துவம்னா என்னன்னா மெய்ஞான தேடலையும் மறைப்பொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதுதான் சூஃபித்துவம். அதன் தொடக்க புள்ளியாக அலி இபின் அபி தாலிப் கருதப்படுகிறார். சூஃபித்துவத்தின் தொடக்க புள்ளி யாரு? அலி இபின் அபி தாலிப். சூஃபித்துவத்தின் ஆணிவேர் இஸ்லாத்தின் அடிப்படையான மனித நேயத்திலும் ஆன்மீகத்திலும் வேரூன்றியது. சூஃபித்துவம் எதை சார்ந்துள்ளதுன்னு இந்த இஸ்லாத்துல உள்ள ஒரு இதுதான், ஒரு செக்ஷன் மாதிரி தான் இது. தத்துவ கோட்பாடுகளையும் அறிவு சார்ந்த தருக்கங்களையும் தாண்டி ஆழ்ந்த அன்பையும் பக்தியையும் வலியுறுத்தும் அகத்தரிசனமே சூஃபி தத்துவத்தின் அடிப்படை. தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுட இருப்பினை மீட்பதே சூஃபிகளின் நோக்கம். இதெல்லாம் சும்மா நம்ம வாசித்து விட்டுருவோம். நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே வாசித்துருவோம். ரொம்ப இம்பார்ட்டன்டானதை ஒரு டைம்க்கு 2 டைம் பார்த்துடலாம். இதுல ஆசிய உம்மாவின் பேரானந்த கண்ணிகள். எத்தனையோ ஓதிடினும் எவ்விதங்கள் கற்றாலும் சித்தன் தெளியார்க்கு சித்தி ஜெயமோ பேரானந்தமே. பணமும் சனமும் பண்பான ஆஸ்திகளும் ஜனங்களை விட்டே கையிலே சதமோ பேரானந்தமே. ஆண் என்பதும் பெண் என்பதும் ஆதியன்றி வேறொன்றில்லை. தான் என்பதை அறிய தவமருள் பேரானந்தமே. மூலப்பொருளை நன்றாய் மௌனமுடனே அறிந்தால் வாளை பிராயம் வாய்க்குமே பேரானந்தமே. செய்து ஆசிய உம்மா. ஆசிரியர் பத்தி சொல்லியிருக்காங்க. சீதக்காதி மரபு வந்த ஹபீபு முகமது மரைக்காயரும் ஹபீபு உம்மாவுக்கும் மகளாக பிறந்தவர் தான் இந்த செய்து ஆசிய உம்மா. யாருக்கு? ஹபீபு முகமது மரைக்காயர், ஹபீபு உம்மா. இவங்களுக்கு பிறந்தவங்க தான் செய்து ஆசிய உம்மா. இவர் கல்வத்து நாயக்கரின் சீடர். யாரோட சீடர்? கல்வத்து நாயக்கரின் சீடர். இவர் மெய்ஞான தீபரத்தினம், மாலிகா ரத்தினம் ஆகிய பாடல்களை அரபு தமிழ் வடிவத்தில் இயற்றியுள்ளார். மெய்ஞான தீபரத்தினம் எழுதியது யாருன்னு கேட்டா யாரு? செய்து ஆசிய உம்மா. மாலிகா ரத்தினம், 2 ரத்தினம், மெய்ஞான தீபரத்தினம், மாலிகா ரத்தினம் ஆகிய பாடல்களை அரபு தமிழ் வடிவத்தில் இயற்றினார். இவை மெய்ஞான பாடல்கள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. இது என்னது? மெய்ஞான பாடல்கள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. இதெல்லாம் எதுல வருது? சிற்றிலக்கியங்களுக்கு கீழே வருது. இப்போ இதெல்லாமே நமக்கு சிலபஸ்ல கரெக்டா டாபிக் இருக்காது. ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாமே படிச்சிருங்க. நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கும் போது கரெக்டா சிலபஸ் மட்டும் படிச்சாலே போதும். தெளிவுரை. நம்ம பார்த்த பாட்டோட பொருள். எத்தனை வேதங்களை எம்முறையில் கற்றாலும் அறிவு தெளிவு அடையாதவர்கள் தெளிவு அடைவதே பேரின்ப நிலை. அறிவு தெளிவு அடையாதவங்க ஒரு தெளிவடைகிறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு பேரின்ப நிலை. சேர்ந்த பொருள் செல்வங்களுள் இந்த உலகில் சேர்ந்த உறவினர்களும் நேர்மையாக சேர்த்த சொத்துக்களும் இறுதி நாளில் இவ்வுலகை விட்டு பிரிகையில் நிலைத்து நம்மோடு வருவதில்லை. பேரானந்த நிலையே இறுதியில் நிலையானது. எதுவுமே நிலையில பேரானந்தம் தான் நிலை அப்படின்றத சொல்றாங்க.
ஆண் என்பதும் பெண் என்பதும் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கின்ற பழமை தானே தவிர வேறில்லை. தான் என்பதை அறியும் நிலைதான் பேரானந்தம். நான் இல்லாம நாம், நம்ம பிறரையும் நினைக்கிறது தான் பேரானந்தம். உலகில் மூலப்பொருளை மௌனமாய் உணர்ந்து அறிந்தால் என்றும் இளமையாய் இருக்கும் நிலை உண்டாகும். அதுவே அமைதி நிலையாகும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள். சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று கீர்த்தனை. ரொம்ப 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 முக்கியம். நம்ம இதெல்லாம் படிக்கணுமான்னு நினைப்போம். இதெல்லாம் சிலபஸ்ல இல்லையே, நம்ம பார்க்கணுமா அப்படின்னு நினைப்போம். ஆனா இதெல்லாமே பார்க்கணும். கீர்த்தி என்ற சொல்லுக்கு புகழ் இசை என பல பொருள் உண்டு. கீர்த்தனை என்பது இசைப்பாடல் என்பர். இசைக்கூறுகள் மிகுந்து காணப்படுவதால் இது கீர்த்தனை என பெயர் பெற்றது. கீர்த்தனை என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. இதுதான் குரூப் 2A பிலிம்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க இந்த வருஷம். சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று கீர்த்தனை. கீர்த்தி என்பதோட பொருள் என்னது? புகழ், இசை. கீர்த்தனை என்பது இசைப்பாடல். இசைக்கூறுகள் மிகுந்து காணப்படுவதால் இதை கீர்த்தனைன்னு சொன்னாங்க. சிந்து என்ற பாடல் வகை கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றது. சிந்து என்ற பாடல் வகைகள் தான் என்னது? கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றது. நெக்ஸ்ட், கீர்த்தனைகளில் சுரத்தை விட சொற்களுக்குத்தான் முதன்மை அளிக்கப்படுகிறது. சுரத்தை விட, அதாவது நம்ம இந்த ஸ்வரம் மியூசிக், அதை விட சொற்களுக்கு தான் என்னது? முதன்மை அளிக்கப்படுகிறது. இப்பாடல்கள் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற 3 நிலைகளில் அமையப்பெறும். 17ஆம் நூற்றாண்டில் தோன்றி வளர்ந்த இச்சிற்றிலக்கிய வடிவம் பிற்காலத்தில் மக்களின் சிக்கல்களையும் பேசத் தொடங்கியது. கீர்த்தனை என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. கீர்த்தி என்பதன் பொருள் புகழ், இசை. கீர்த்தனை என்பதன் பொருள் இசைப்பாடல். இசைக்கூறுகள் மிகுந்து காணப்படுவதால் இதற்கு கீர்த்தனை என்று பெயர். சிந்து என்ற பாடல் வகைதான் பிற்காலத்துல கீர்த்தனையா மாறி இருக்கு. இந்த கீர்த்தனையில ஸ்வரத்தை விட சொற்களுக்கு தான் முதன்மை அளிக்கிறாங்க. இதுல 3 நிலை இருக்கு: பல்லவி, அனுபல்லவி, சரணம். 17ஆம் நூற்றாண்டுல தோன்றி வளர்ந்த இந்த கீர்த்தனை என்னாச்சுன்னா இது வந்து மக்களோட சிக்கல்களையும் பேச தொடங்குச்சு. குடும்ப சம்பந்த கீர்த்தனைகள் தாய் தந்தையரை வணங்குதல். உடல் உயிர் சகலமும் நீர் தந்ததே என்றி உண்டோ இனி வேறு. அடரும் உலகெல்லாம் உமக்களித்தாலுமே ஆமோ கைமாறு. தேனினும் அமிர்தினும் இனிதே எனக்கு நீர் செப்பிய தாலாட்டு. வானினும் அமரர்க்கே வருமோ இதுபோல் மங்கள திருப்பாட்டு. இரவு முழுதுமே தூங்காதிருந்து நீர் எந்தனை காத்தீரே. அரவு முதற்பல ஜந்துக்களால் வரும் ஆபத்தை தந்தீரே. தோளினும் மார்பினும் இடையினும் மேயென தூக்கிக் கொண்டலைந்தீரே. நீள் பஞ்ச காலத்தில் உள்ள சோரன கிட்டு நீர் பசி துளைத்தீரே. மண் பிள்ளையாயினும் தன் பிள்ளை என்றனை மகிழ்ந்தாரித்தீரே. பண்புடன் என் பொருட்டாக நீர் பலரையும் பணிந்து உபசரித்தீரே. எனக்கொரு சுகம்வரில் உமக்கு வந்தது போல் எக்களிப்பு அடைத்தீரே. எனக்கொரு துயர்வரின் உமக்கு வந்தது போல் ஏங்கி உள்ளுடைந்தீரே. இளமை பருவத்திலே என்னால் வரும் துன்பமெல்லாம் பொறுத்தீரே. தளர்ந்த பருவத்தில் உம்மால் வரும் துன்பம் சகிப்பது பெருஞ்சீரே. இது வந்து எழுதினவர் மாயூரம் வேதநாயகர். இத்தகைய கீர்த்தனை பாடல்களை சமரச நோக்கோடு பாடியவர் மாயூரம் வேதநாயகர். அப்போ இந்த கீர்த்தனை பாட்டு பாடினது யாரு? மாயூரம் வேதநாயகர். இவர் பாடிய இசைப்பாடல் நூல் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள். சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் யாரோடது? மாயூரம் வேதநாயகம். இந்நூலின் பெயருக்கு ஏற்ப எல்லா சமயங்களுக்கும் பொதுவான பாடல்களை பாடியுள்ளார். எல்லா சமயங்களுக்கும் ஒரு பொதுவான பாடலை பாடியிருக்காரு. சமுதாய கருத்து, அறநெறி கருத்து, தாம் வாழ்ந்த காலத்து சூழல் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தன. அதாவது ஒரு கீர்த்தனை பாடல்கள் எடுத்தீங்கன்னா அதுல சமுதாய கருத்து இருக்கும், அறநெறி கருத்து இருக்கும். நம்ம வாழ்ந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை பாடியிருப்பாங்க. இந்நூலில் 192 கீர்த்தனை பாடல்கள் உள்ளன. சர்வ சமய சமரச கீர்த்தனைகளோட ஆசிரியர் யாரு? மாயூரம் வேதநாயகர். அதுல எத்தனை கீர்த்தனை பாடல்களுக்கு? 192. வேதநாயகர் இவற்றை தேவ தோத்திர கீர்த்தனைகள், ஈஸ்வர வருடத்து பஞ்சத்தை பற்றிய கீர்த்தனைகள், ஹிதோபதேச கீர்த்தனைகள், உத்தியோக சம்பந்த கீர்த்தனைகள், குடும்ப சம்பந்த கீர்த்தனைகள் என்று 5ஆக வகைப்படுத்தியுள்ளார். கேட்கலாம், கீர்த்தனைகளை வந்து வேதநாயகர் 5ஆக வகைப்படுத்தியிருக்காரு.
தேவ தோத்திர அதாவது கடவுள் தேவ தோத்திர கீர்த்தனைகள், ஈஸ்வர வருடத்து பஞ்சத்தை பற்றிய கீர்த்தனைகள். தேவ தோத்திர கீர்த்தனைகள், ஈஸ்வர வருடத்து பஞ்சத்தை பற்றிய கீர்த்தனைகள். தேவ தோத்திர கீர்த்தனைகள், ஈஸ்வர வருடத்து பஞ்சத்தை பற்றிய கீர்த்தனைகள், ஹிதோபதேச கீர்த்தனைகள், உத்தியோக சம்பந்த கீர்த்தனைகள், குடும்ப சம்பந்த கீர்த்தனைகள். இப்படி வந்து 5ஆக வகைப்படுத்தியிருக்காரு. எத்தனை? 5ஆக வகைப்படுத்தியிருக்காரு. ரொம்ப முக்கியம். வேதநாயகர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள குளத்தூரில் பிறந்தார். மாயூரம் வேதநாயகம் எங்க பிறந்திருக்காரு? திருச்சிக்கு அருகில் உள்ள குளத்தூர்ல பிறந்திருக்காரு. சிறு வயதிலேயே ஆங்கில பயிற்சி பெற்றமையால் ஆங்கில அரசாங்கம் இவரை மாவட்ட நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக அமர்த்தியது. இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சனால ஆங்கிலேய அரசு என்ன பண்ணிச்சு, வர மாவட்ட நீதிமன்றத்துல வந்து மொழிபெயர்ப்பாளராக அமர்த்தினாங்க. பின்னர் தரங்கம்பாடி, சீர்காழி, மாயூரம் ஆகிய இடங்களில் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்சீப்பாக பணியாற்றினார். தரங்கம்பாடி, சீர்காழி, மாயூரம் மாவட்ட நீதிமன்றங்களிலும் பணியாற்றியிருக்காரு. 1876ஆம் ஆண்டு வெளிவந்த இவரின் பிரதாப முதலியார் சரித்திரம் எனும் புதினம் தமிழில் வெளியான முதல் புதினம் ஆகும். இது இப்படி ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 6, 7, 8 இருக்கு. அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 6, 7, 8 இருக்கு. 1876 வெளியான பிரதாப முதலியார் சரித்திரம் தான் தமிழில் வந்த முதல் புதினம். இப்போ வந்து அவர் எழுதின பாடலோட பொருள்: என் உடல் உயிராகிய அனைத்தும் நீங்கள் தந்தையே அன்றி வேறில்லை. நீங்கள் தந்ததே அன்றி வேறில்லை. இதற்கு இப்பரந்த உலகம் முழுவதையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. எனக்காக நீங்கள் பாடிய தாலாட்டு பாடல் தேனை விட அமிர்தத்தை விட மிகவும் இனிமையானது. இத்தகைய மங்கள திருப்பாட்டு வானோர்க்கும் கிட்டாததாகும். இரவு முழுவதும் தூங்காமலிருந்து நீங்கள் என்னை காத்தீர்கள். பாம்பு முதலிய பல உயிர்களால் எனக்கு வரும் துன்பத்தை போக்கினீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் தோளிலும் மார்பிலும் இடையிலும் என்னை தூக்கி சென்றீர்கள். மிகுந்த வறுமையுற்ற காலத்தில் உங்கள் பசியை மறைத்து எனக்கு சோறளித்தீர்கள். எத்தகைய குறைகள் இருப்பினும் உங்கள் பிள்ளை என்பதால் என்னை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். எனக்காக நீங்கள் பலரையும் பணிந்து பண்புடன் மரியாதை செய்தீர்கள். எனக்கோர் இன்பம் வந்தால் அது உமக்கே வந்ததாக அகம் மகிழ்ந்தீர்கள். துன்பம் வந்தாலோ உமக்கே வந்ததாக இறங்கி மனம் உடைந்தீர்கள். இளமை பருவத்தில் என்னால் ஏற்பட்ட துன்பங்களை பொறுத்தீர்கள். நீங்கள் முதுமையுறும் காலத்தில் உங்களால் ஏற்படும் துன்பங்களை பொறுத்து கொள்வது நான் பெற்ற பெரும் பேராகும். இந்த பாட்டு வந்து எழுதினது யாரு? மாயூரம் வேதநாயகர். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஓவியப்பா, அதுக்கப்புறம் கலை சொற்கள், புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம ஒரு லைன் கூட விடுறதில்ல. ஏன்னா நான் படிக்கும்போது நான் நிறைய வீடியோ சர்ச் பண்ணுவேன். ஆனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வந்து என்ன தோணும்னா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ நிறைய பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம எல்லா பாயிண்ட்டுமே வாசிச்சு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும்தான் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதில் படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம குரூப் 4 2025 வந்து ஜாப் வந்து கிடைக்கும் நமக்கு. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாமே படிக்கணும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வர மாதிரி பெல் சிம்பிளும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.